ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை கிச்சன். டேஸ்ட் ஸ்பாட் கிச்சன் என்னுடைய கிச்சன். இந்த கிச்சனுக்கு வந்திருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வணக்கம். இந்த நாளில் என்ன சமைக்க போகிறேன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நான்வெஜ் டிஷ் தான் சமைச்சு காட்ட போகிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மீன் குழம்பு தான். மீன் குழம்புன்னு சும்மா சாதாரணமாக சொல்லிட முடியாது. இதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்க. மீன் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. யார் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மீன் ஸ்பெஷலான மீன், முள் இல்லாத மீன், பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தாரு என் ஹஸ்பண்ட். இந்த மீனை நான் எப்படியெல்லாம் குழம்பு வச்சேன், அந்த போட்டு என்ன பாடுபடுத்தினேன், என்ன டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோவில் முழுக்க நான் சண்டே சமையலை பற்றி தான் சொல்கிறேன். இந்த சண்டே சமையலில் என்னென்ன பண்ணுறோம், அதாவது காலையில் மீன் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. அதனால் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்ததுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. இப்போ இந்த மீனை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு ஸ்பெஷலாக ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். கேரளா ஸ்டைல் இருக்குது, நார்மல் ஸ்டைல் இருக்குது, மண்பானை மீன் குழம்பு இருக்குது, வெரைட்டி ஆஃப் மீன் குழம்பு இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெரைட்டி இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற மீன் குழம்பு தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு சிம்பிளான ஸ்டெப்ஸ் நான் சொல்லித்தரேன். இப்போ வாங்க மீன் குழம்பு செய்யலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் தேவை. ஸ்பைசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்பைசஸில் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, இதை அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. இது எல்லாத்தையும் ப்ளைனாக வறுக்க போகிறோம். இந்த நல்லா ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் ஊற்றாம நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். வறுத்து எடுத்ததை தனியாக வச்சிடலாம். இப்போ அதை பவுடர் பண்ணி வைக்கலாம். பவுடர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டிங்களா? எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. செகண்ட் டைம் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சொல்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு 12 பல்லு பூண்டு. இஞ்சி தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைக்கவே இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி. இந்த புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கடைசியாக நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு 12 பூண்டு சொன்னேன்ல, அந்த பூண்டை இதில் போடுறோம். பூண்டை நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை தூக்கி சட்டியில் போட்டுடலாம். இந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் மாறி அப்படியே ஒயிட் கலரில் ஆகணும். பர்பிள் கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் மாறணும். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குறதுல தான் இருக்குது இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வதக்கின எல்லாத்தையும் ஒரு இப்படியே இருக்கட்டும். இதோட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளி பெரிய தக்காளியை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரைச்சி வச்சிங்கள அந்த மசாலா பவுடர், ஸ்பைசஸ் எல்லாத்தையும், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இதை எல்லாத்தையும் அரைச்சி வச்ச அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
பெரிய வெங்காயம் 2 இருக்குல்ல, அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு மாதிரி அந்த எண்ணெயோட ஃபுல்லாக வந்து ஆயிலியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் மட்டும் ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், எங்களுக்கு காரசாரமான மீன் குழம்பு வேணும்னு என் ஹஸ்பண்ட் கேட்டதுனால காரமாக இருக்கட்டுமேன்றதுக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்பைசஸ்லாம் அரைச்சி போட்டதுனால ரொம்ப வந்து ஸ்பைசஸ் வந்து தேவை இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் வந்து ஓரளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த புளி தண்ணியை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்கள, அந்த புளி தண்ணியை நல்லா சேர்த்துக்கணும். அப்போ தான் தகன்னு வந்து அந்த புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சூப்பரான மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா இப்படியே செஞ்சு பாருங்கள். இந்த நீங்கள் புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகி நல்லா அப்படியே வந்து கொதிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பபுள் வந்து நல்லா ஒரு வழியாக நல்லா வாசனை வரும். அந்த பொடி வாசனையெல்லாம் போய் சேர்த்துருக்கோம்ல, பொடி வாசனையெல்லாம் போய் இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் தான் நம்ம மீன் குழம்பு பொடி சேர்க்க போகிறோம். மீன் குழம்பு பொடினா எல்லா கலந்த பொடின்னு சொல்லலாம். நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்குனே ஸ்பெஷலாக ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா அதை ஒன்றோட ஒன்றா கலந்து அதை அப்படியே வந்து கொதித்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல் வரும்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து 1 கப்பு தேங்காய். இந்த தேங்காவை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணும்போது தண்ணி தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தேங்காவும் தண்ணியும் மிக்ஸ் ஆகி அது ஒரு கப் வச்சுக்கோங்களேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து கொதிக்கவும் மீன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மீன் வந்து போடும்போது பார்த்து போடுங்க, குழம்பு வந்து தெறிக்கக்கூடாது. அதனால் பார்த்து பத்திரமா போடுங்க. இப்போ இந்த மீன் போட்ட உடனே நல்லா ஃப்ளேவர் வரும், ஒரு மாதிரி கமகமன்னு வாசனை வரும். இந்த வாசனைக்காக தான் நான் அந்த பவுடர்லாம் செப்பரேட்டாக வதக்கி அதை வந்து எண்ணெயெல்லாம் வறுத்து அரைச்சது. இதுக்காக தான் அந்த ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைச்சதுனால இப்போ வந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து அப்படியே கொதிக்க விட்டுட்டு அந்த மீனை வந்து மீன் வந்து கலர் மாறி குழம்போட வாசனை, பச்சை வாசனை போய் எல்லாமே சூப்பராக செட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரெடியான குழம்பு தூக்கி இந்த பக்கம் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கப்பில் ரைஸ் வைக்க போகிறோம். இந்த ரைஸ்க்கு 2 கப் ரைஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 கப் ரைஸை நல்லா கழுவி 3 தடவை வாஷ் பண்ணி 2க்கு 4 இந்த விகிதம் வந்து தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு தயிர், அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இதில் பெப்பர் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லையா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சிங்காக வச்சுட்டு அந்த மிக்சிங்கில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பட்டும் படாமல் நல்லா தடவி எடுத்து அந்த மசாலாவை நல்லா ஊற வச்சு நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
செம்மையான ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரையோட இந்த குழம்பு வச்சு இந்த சாதமும் வெந்துருச்சு. இந்த சாதத்தை வந்து குழம்ப ஊற்றி சாதத்தில் குழம்ப ஊற்றி நல்லா அதை வந்து பிசைஞ்சு இந்த மீனை வச்சு அப்படி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வர சமையல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா உங்களை பாராட்டி தள்ளுவாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வார சமையல் மீன் குழம்பு. அடுத்த வாரம் என்ன சமைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.